அண்ணி 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 வாங்க அண்ணி வாங்க அண்ணி நீங்க அதான் நான் வந்துட்டேன்ல அழாதீங்க அண்ணன் இங்க மரகதா மரகதா வாமா தங்கச்சி. அண்ணி நீங்க தான் அண்ணி அவர்கிட்ட பேசி அவருக்கு புரிய வைக்கணும். பேசுறது என்ன பேசி முடிச்சிட்டு தான் போவேன். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. வாமா தங்கச்சி. கல்பனா அத்தைக்கு ஏதாவது குடிக்க கொடுமா. வாமா இருங்கண்ணா, நான் உட்கார்ந்து பேச வரல. என்னம்மா ஒரு மாதிரியா பேசுற? அண்ணே நீங்க பண்றது உங்களுக்கே நல்லா இருக்கா? புரியலையேம்மா. அப்படி என்ன பண்ண? நீங்க பண்றதா எங்க யாருக்குமே புரியல. ஏதோ புரியாத கோவத்துலதான் அண்ணியும் கல்பனாவையும் வீட்டுல இருந்து கூட்டிட்டு வந்தீங்கன்னு நினைச்சேன். ஆனா வந்த வேகத்தோட கல்பனாக்கு வேற மாப்பிள்ள பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்களாமே. சரி சரி வா உட்கார்ந்து பேசுவோம். அதெல்லாம் இருக்கட்டும், சொல்லுங்கண்ணே. சொல்றமா வா வந்து உட்கார்ந்து பேசுவோம். வாமா வாமா வா உட்காரு பேசுவோம். மரகதா இதுல கேள்வி கேட்க என்னமா இருக்கு? அன்னைக்கு இவங்களை வீட்டுல இருந்து கூட்டிட்டு வரும்போது அப்படி சொல்லி தானமா கூட்டு வந்த. நான் சொன்னது தானமா செஞ்சேன். இது வருமா, நான் மறுபடியும் சொல்றேன், என் பொண்ண வேற மாப்பிள்ளைக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுப்பேன். எக்காரணத்தை கொண்டும் உன் பையனுக்கு கட்டி வைக்க மாட்டேன். இதுக்கான காரணத்தெல்லாம் ஏற்கனவே முடிஞ்ச அளவுக்கு தெளிவா சொல்லிட்டேனம்மா. இதுக்கப்புறம் மறுபடியும் பேசி எந்தவித பிரயோஜனம் இல்லம்மா. ரொம்ப நாள் கழிச்சு நம்ம வீட்டுக்கு வந்திருக்க, ஒரு 2 நாள் இருந்து தங்கிட்டு. என்னங்க பேசுறீங்க நீங்க? அவங்க வந்து ஏதோ ஆதங்கத்துல கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்க கேட்டதுக்கு பதில் சொல்லாம நம்ம தங்கிட்டு போ தூங்கிட்டு போன்னு கிண்டல் பண்ணிக்கிட்டு செருப்பு கேட்டுப்பேன். ஓஹோ முடிச்சு போட்டு பாக்குறீங்களோ? தெரியண்டி என் தங்கச்சி நீ தான் இங்க வர வச்சேன்னு. இதுல என்னப்பா தப்பு இருக்கு? நானும் அம்மா உங்ககிட்ட எவ்வளவோ கெஞ்சியும் நீங்க உங்க பிடிவாதத்தோட தான் இருக்கீங்க. அதனாலதான் அத்தை வந்து பேசினாலாவது உங்க மனசு மாறும்னு அம்மா அத்தைய வர வச்சிருக்காங்க. அவ வர சொன்னால அவளையே பதில் சொல்ல சொல்ல. பதில் உங்ககிட்ட தாங்க இருக்கு. கேள்விதான் எங்க 3 பேர்கிட்ட இருக்கு. அதனால நீங்க தான் பதில் சொல்லணும். நல்ல பதிலா சொல்லுங்க. அதான் நான் ஏற்கனவே பதில் சொல்லிட்டேனம்மா. என்னோட பதில் உங்க கேள்விக்கு பொருந்தினாலும் உங்க மனசுக்கு பொருந்தலையம்மா. அதுக்கு நான் என்னமா செய்ய முடியும்? அண்ணே அண்ணே எங்க மனசுக்கு பொருந்தலன்னு தெரிஞ்சும் ஏன் இவ்வளவு பிடிவாதமா இருக்கீங்க? தயவு செய்து உங்க மனசை கொஞ்சம் மாத்திக்கங்கண்ணே. என் புருஷனோட சாவுக்கு காரணமே அந்த நந்தினி தானே. அவ கூட என் பையன் வாழவே மாட்டான். இன்னும் கொஞ்ச நாள்ல என் பையன் சுத்தமா அவளை விட்டு விலகி வந்துருவான். அதுக்கப்புறம் என் வீட்டுக்காரரோட ஆசைப்படி கல்பனாவுக்கும் விஸ்வாவுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு. அப்பதானே. போதும் நிறுத்துமா. நீ பல பிரச்சனையில இருக்க. அதனாலதான் உங்ககிட்ட நான் கோபமா பேச வேணாம்னு நினைக்கிறேன். ஆனா நீ திரும்ப திரும்ப புரிஞ்சுக்காம அதையே பேசிட்டு இருந்தீனா நான் உங்ககிட்டயும் கோவப்பட வேண்டியிருக்கும். இப்பவும் சொல்ற, முடிவா சொல்ற, நல்லா கேட்டுக்குங்க. என் உயிரே போனாலும் என் பொண்ண உன் பையனுக்கு கட்டி வைக்க மாட்டேன். இதோட அந்த நினைப்ப எல்லாரும் மறந்துருங்க. ஏன் மறகுதா? அன்னைக்கு உன் மகன் அந்த நந்தினியை விரும்புறான்ட்டு என் பொண்ண வேண்டான்னு சொல்லிட்டு அந்த நந்தினியோட கல்யாணம் பண்ணி வச்ச. இப்போ அந்த நந்தினி சரியில்லைன்னு ஏன் பொண்ணு 2ஆம் தரமா கேக்குற. சரி நான் தெரியாம தான் கேக்குறேன். இது என்ன குடும்பம்னு நினைச்சியா இல்ல வேற? இதே மாதிரி உனக்கு ஒரு பொண்ணு இருந்து ஏற்கனவே கல்யாணம் ஆனாம 2ஆம் தரமா கல்யாணம் பண்ணிக்க கேட்டா நீ உடனே கட்டி கொடுத்துருவியா? என் பொண்ணுக்கு தலையெழுத்தான்னு கேட்டவனை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளி இருக்க மாட்டேன். பதில் இல்லைல்ல? சரி சரி இதோட இந்த விஷயத்த எல்லாரும் மறந்துடும். கல்யாண தரகிற கடைக்கு வர சொல்லியிருக்கிறேன். அவன் எனக்காக காத்துக்கிட்டு இருப்பான். போய் பேசிட்டு உடனே வந்துடுறேன். மீனாட்சி சாப்பாடு ரெடி பண்ணி வைமா. நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சாப்பிடலாம்.
சொல்லிட்டு போறாரு. நீ கவலைப்படாத கல்பனா. நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் உன் கழுத்துல என் பையனை தவிர வேற யாரும் தாலி கட்ட முடியாது. விடவும் மாட்டேன். என்னம்மா? வாடா வா. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு தான் போன் பண்ணி வர சொன்னேன். என்னாச்சு? என்ன பிரச்சனை? எல்லாமே பிரச்சனையா தானே இருக்கு. உனக்கு எதுவும் புரிய மாட்டேங்குதா இல்ல புரியாத மாதிரி நடிக்கிறியா? நான் நடிக்கிறேனா? என்னம்மா பேசுற? இப்போ வரைக்கும் உனக்கு பிடிச்ச மாதிரி தானே நடந்துகிட்டு இருக்கேன். எங்கடா நடந்துகிட்ட? அன்னைக்கு கல்பனாவையும் அண்ணியையும் உன் மாமா வழுக்கட்டாயமா கூட்டிட்டு போயிட்டாரு. நீ போய் பேசுடான்னு சொன்னதுக்கு நீ என்ன சொன்ன? இப்ப பேசுனா சரி வராது, நேரம் பார்த்து பேசுறேன்னு சொன்ன. இது வரைக்கும் போய் பேசுனியா? டைம் இல்லம்மா. தெரியும்டா, தெரியும். நீ இப்படிதான் தட்டி கழிப்பேன் நல்லாவே தெரியும். அதனாலதான் நானே மாமாவை போய் பார்த்து என்ன ஏதுன்னு கேட்டேன். அதுக்கு அவரு என்ன சொன்னாரு தெரியுமா? மரகதம், நான் அன்னைக்கு சொன்னதா இன்னைக்கு சொல்றேன். எக்காரணத்தை கொண்டும் உன் பையனுக்கு என் பொண்ணை கட்டி கொடுக்க மாட்டேன். அவளை வேற மாப்பிளைக்கு தான் கட்டி கொடுப்பேன்னு பிடிவாதமா சொல்றாரு. ஏண்டா அமைதியா இருக்க? வேற என்ன பண்ண சொல்ற? என்னது? என்ன பண்ண சொல்றியா? ஏன் எதுவும் பண்ண மாட்டியா? ஏண்டா முகத்தை திருப்பி வச்சுக்கிற? அப்படின்னா அவங்க கல்பனாக்கு வேற மாப்பிள்ள பார்த்து கட்டி கொடுக்கிறது உனக்கு சம்மதம் தானா? போதும்பா. ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோ. நந்தினி உனக்கு தப்பானவளா பட்டாங்கிற ஒரே காரணத்துக்காக தான் கோர்ட்ல நீங்க அத்தனை பேர் முன்னாடி அவட்ட டிவோர்ஸ் கேட்டேன். ஏன் உனக்கு தப்பா தெரியலையா? ஐயோ, இப்ப அது முக்கியம் இல்ல. என்ன சொல்ல வரேங்கிறத புரிஞ்சுக்கோ. நந்தினி வேண்டாம்னு சொல்லி தான் நான் கோர்ட்ல டிவோர்ஸ் கேட்டேன். ஆனா கோர்ட் கொடுக்கல. ரெண்டு பேர் சேர்ந்து ஒரே வீட்ல ஒரு வருஷம் வாழ்ந்தாவணும்னு சொல்லிட்டாங்க கோர்ட்ல. அது ஏன் தப்பு இல்ல. கோர்ட் சட்டம், நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் நீ என்ன சொன்ன? நீ அவளுக்கு அங்க புருஷனா வாழக்கூடாது, ஏன் புள்ளையா வாழ்ந்து ஏன் புள்ளையா தான் நீங்க திரும்பி வரணும்னு சொன்ன. இன்னை வரைக்கும் நான் அப்படிதான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். ஆனா கல்பனா விஷயம் அப்படி கிடையாது. அவ விஷயத்துல தலையிடுறதுக்கு எனக்கு உனக்கு யாருக்குமே எந்த உரிமையும் கிடையாது. அவளுக்கு ஒரு நல்லது செய்யணும்னா அது அவங்க அப்பா அம்மாக்கு தெரியும். நான் போய் அவளுக்கு இதை செய்ய அதை செய்யன்னு சொல்ல முடியாது அவங்க கிட்ட. அவங்க அப்பா ஒரு நிமிஷம் கோவப்பட்டு என் பொண்ணை பாத்துக்கிறதுக்கு எனக்கு தெரியும்டா, உன் வேலையை பார்த்துட்டு போ, நீ யாரான்னு ஒரு கேள்வி கேட்டாருன்னா முகத்தை கொண்டு போய் எங்க வச்சுக்க சொல்றேன். இதை நான் அன்னைக்கே உங்ககிட்ட தெளிவா சொல்லியிருப்பேன். ஆனா நீ அதை கேட்கிற மனநிலையில அன்னைக்கு நீ இல்லங்கிற ஒரே காரணத்துக்காக தான் அப்பவும் பேசாம போனேன். இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கமா, அன்னையில இருந்து இன்னி வரைக்கும் உனக்காக நீ கேட்டேங்கிறதுனால நந்தினியை டிவோர்ஸ் பண்றதுக்கு தான் நான் ஒத்துக்கிட்டேனே ஒழிய கல்பனாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஒரு நாள் நான் சொல்லவும் இல்ல, ஒத்துக்கவும் இல்ல. வேணும்னா அமைதியா உட்காந்து யோசிச்சு பாரு, நம்ம என்னெல்லாம் பேசணும்னு உனக்கே புரியும். அப்படின்னா நீ கல்பனாவை கல்யாணம் பண்ணிக்க மாட்டியா? பண்ண முடியாது. எப்படி பண்ண முடியும்? ஏன் விஷயத்திலையும் நந்தினி விஷயத்திலையும் தலையிடுற உரிமை மட்டும்தான் உனக்கு இருக்கு. கல்பனாவை பத்தி முடிவெடுக்க வேண்டிய முழு உரிமை அவங்க அப்பாவுக்கு மட்டும்தான் இருக்கு. இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கோ, நாளைக்கே நந்தினிக்கு எனக்கும் டிவோர்ஸ் ஆயிட்டு உடனே நான் கல்பனாவை கல்யாணம் பண்ணினேன்னா ஊர்ல இருக்கிறவன் சொந்தக்காரங்களாம் என்ன சொல்லுவான் தெரியுமா? ஏற்கனவே வீட்டுல ஒரு பொண்ணை தயார் பண்ணி வச்சுக்கிட்டு தேவையில்லாத காரணம் காட்டி வந்தவளை விரட்டி விட்டுட்டாங்கன்னு சொல்லுவான். சொல்றது இல்ல, காரி துப்புவான். உன் மேல என் மேல இல்ல, நம்ம பரம்பரை மேலேயே காரி துப்புவான். அப்பாவை காரி துப்புவான். தேவையா அவருக்கு இது? இதோட அவர் அசிங்கப்படுத்த முடியாது. உன்னை நான் கையெழுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு நான் கல்பனாவை கல்யாணம் பண்ற விஷயத்தை இத்தோட மறந்துரு. போதும், செஞ்ச பாவம் எல்லாம் போதும். என்னடா சொன்ன? ஒன்னும் சொல்லலம்மா, விட்டுருமா. யார விட சொல்ற? தயவு செஞ்சு புரிஞ்சுக்கமா. அம்மா, நான் உன்னை கோச்சுக்கலமா. இது பாரு, புரிஞ்சுக்கோ. நீ ஏதோ பேசின, நானும் வேகத்துல பேசிட்டேன். இப்ப எனக்கு மனசு சரியில்லை. தயவு செஞ்சு இப்ப இதோட விட்டுடு. நீ சாப்பிட்டுட்டு மாத்திரை போட்டு படு, நான் அப்புறம் வந்து பாக்குறேன். ப்ளீஸ். ஹலோ, கணபதி ஹாஸ்பிட்டல் சௌமியா பேசுறேன். சொல்லுங்க. உங்க ஹஸ்பண்டோட கண்டிஷன் திடீர்னு ரொம்ப மோசமாயிடுச்சுங்க. அதனால டாக்டர் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணி உடனே வர சொன்னாரு. அப்படிங்களா? இதோ உடனே வந்துடுறேங்க. ஓகேங்க.
அம்மா அம்மா என்னம்மா மாலதி? அம்மா அவரோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்குன்னு இப்பதான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஃபோன் பண்ணாங்க. என்ன உடனே வர சொன்னாங்கம்மா. இப்ப என்ன பண்ணணுங்கிற? என்னம்மா இப்படி பேசுற? நீ குழந்தைய பாத்துக்கோமா, நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடுறேன். நில்லு மாலதி, இப்ப மணி என்ன ஆகுது தெரியுமா? இந்த நேரத்துல நீ பாட்டுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வரேன்னு சொல்ற, உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்? அம்மா இப்ப இருக்கிற சூழ்நிலையில இதெல்லாம் யோசிக்க நேரம் இல்லம்மா, நான் போயிட்டு வந்துடுறேன். இந்த நேரத்துல நீ தனியா எங்கேயும் போக வேணாம், கூட துணைக்கு நானும் வரேன். வாங்கப்பா. ஆ, கொஞ்சம் நில்லுமா. என்னப்பா? நான் அவன் மேல இருந்த அக்கறையில இங்க வரல, உன்னை தனியா இங்க அனுப்பக்கூடாதுங்கிறதுக்காக தான் உன் கூட நான் இங்க வந்தேன். நீ போய் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வா, நான் கீழே வெயிட் பண்றேன். அப்பா சார், ஹாஸ்பிட்டல்ல இருந்து நர்ஸ் ஃபோன் பண்ணாங்க. டாக்டர் என்ன அர்ஜென்ட்டா வர சொன்னாராமே. ஆமா மேடம், உங்க ஹஸ்பண்டுக்கு ரொம்ப சீரியஸ் ஆயிடுச்சு, உடனே ட்ரீட்மெண்ட் பண்ணணும், அதனால தான் உங்களை வர சொன்னோம். டாக்டர் போய் பாருங்க. டாக்டர், எஸ், என்ன அர்ஜென்ட்டா ஃபோன் பண்ணி வர சொன்னீங்களே. பேஷண்ட் பேர் சுந்தர் தானே? ஆமா டாக்டர். அது வந்துமா, அவருக்கு திடீர்னு பெயின் அதிகமாயிடுச்சு. அவருக்கு ஸ்கேன் பண்ணி பார்த்ததுல கிட்னி முன்ன விட கொஞ்சம் பல்ஜான மாதிரி இருக்கு. ஆக்சுவலி அவருக்கு முன்னாடி ட்ரீட்மெண்ட் கொடுத்தது டாக்டர் தாமோதரன் தானே? ஆமா டாக்டர். அவர் அர்ஜென்ட்டா ஒரு கான்ஃபரன்ஸ் விஷயமா சிங்கப்பூர் போயிருக்காரு. இனிமே அவருக்கு நான் தான் ட்ரீட்மெண்ட் கொடுக்க போறேன். டாக்டர் தாமோதரன் நெக்ஸ்ட் வீக் தானே உங்க ஹஸ்பண்டுக்கு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறதா சொன்னாரு இல்லையா? ஆமா டாக்டர். உங்க ஹஸ்பண்டோட கண்டிஷன் ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கிறதால அது வந்து 1 வீக் வரைக்கும் போஸ்ட்போன் பண்றது ரொம்ப ஆபத்து. இப்போ நான் கொடுத்துருக்க பெயின் கில்லர் இன்ஜெக்ஷன் கூட ஜஸ்ட் 8 ஹவர்ஸ் தான் அவருக்கு ரிலீஃப் கொடுக்கும். திரும்பவும் பெயின் ஆரம்பிச்சிருச்சுன்னா ரொம்ப பிரச்சனை ஆயிடும். எந்த அளவுக்கு அவருக்கு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறோமோ அந்த அளவுக்கு அவர் உயிருக்கு நல்லது. கொஞ்சம் தள்ளி போயிடுச்சுன்னா அவர் உயிருக்கு ஆபத்தா முடியும். இங்க பாருங்கம்மா, மார்னிங் 8 o'clockலாம் டயாலிசிஸ் ஆரம்பிச்சிடணும். மற்ற டீடைல்ஸ்லாம் ரிசப்ஷன்ல எடுத்துருக்காங்க. சார், சொல்லுங்க மேடம். டாக்டர் என் ஹஸ்பண்டுக்கு டயாலிசிஸ் பண்ணணும்னு சொன்னாரு. ஏதோ ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்குன்னாரு. என்ன சார் அது? வேற என்ன மேடம், பணம் தான் கட்டணும். எவ்வளவு சார் கட்டணும்? ஒரு 20,000 ஆகும் மேடம். நீங்க இப்போ 10,000 கட்டினா போதும். 10,000? ஆமா மேடம், காலையில 6 மணிக்குள்ள நீங்க அந்த பணத்தை பே பண்ணி ஆகணும். ஏன்னா பிளட் பேங்க்ல இருந்து பிளட் அரேஞ்ச் பண்ணி வர வைக்கணும். அதுக்கு நாங்க பே பண்ணணும். வெளியில இருந்து வர ஸ்பெஷல் டாக்டர்ஸ்க்கும் நாங்க தான் பே பண்ணணும். அதனால நீங்க எப்படியாவது 6 மணிக்குள்ள பணத்தை கட்டிடுங்க மேடம். சார், எனக்கு தெரிஞ்ச இடத்துல பணம் கேட்டு வச்சிருக்கேன். ஆனா எனக்கு கைக்கு வரல சார். அதுக்கு நான் என்ன மேடம் பண்ண முடியும்? எப்படியாவது காலையில 6 மணிக்குள்ள வந்து பணத்தை கட்டிடுங்க மேடம். அக்கா, அக்கா, அக்கா. யார் அது காலங்காத்துல வந்து கதவை தட்டிட்டு? வணக்கம்க்கா. நேத்திக்கு நீ கமலாக்கா கூட வந்த பொண்ணு தானே? மறக்க மாட்டேக்கா. தயவு செஞ்சு எனக்கு உதவி பண்ணுங்கக்கா. என்னது உதவியா? நேத்திக்கு வட்டிக்கு பணம் கேட்டு வந்த, நான் குடுக்கலன்னு உடனே காலங்காத்தால ஃப்ரீயாவே கேட்க வந்துட்டியா? ஐயோ இல்லக்கா, இப்ப கூட நான் வட்டிக்கு தாக்கா பணம் கேட்டு வந்திருக்கேன். உனக்கு தான் வட்டிக்கு பணம் தர முடியாதுன்னு நேத்தியே சொல்லிட்டேன்ல. அப்புறம் எதுக்கு காலங்காத்தால வந்து என் உயிரை வாங்கிட்டு இருக்க? இல்லக்கா,
என் புருஷன் ரொம்ப சீரியஸா இருக்காருக்கா. உடனே ட்ரீட்மெண்ட் பண்ணலனா அவர் உயிருக்கு ஆபத்து டாக்டர் சொல்லிட்டாருக்கா. நீங்க இந்த உதவி மட்டும் பண்ணுங்கக்கா. நான் கரெக்டா வடு படம் கட்டிடுவேக்கா. என் மேல கொஞ்சம் இறக்கம் காட்டுங்கக்கா. இல்லனா ஒரு 10,000 கொடுங்கக்கா. என்னது 10,000? 10,000 எல்லாம் உனக்கு அவ்வளவு சாதாரணமா போச்சா? திருப்பி தர மாட்டாங்கன்னு தெரிஞ்சா அவங்களுக்கு நான் 10 பைசா கூட தர மாட்டேன். இல்லக்கா, நான் பணத்தை கண்டிப்பா திருப்பி கொடுத்துருவேன்க்கா. எப்படி திருப்பி கொடுப்ப? இல்ல எப்படி திருப்பி கொடுப்பேன்னு கேக்குறேன். நேத்து நான் அவ்வளவு தூரம் சொல்லியும் திரும்பவும் இன்னைக்கு காலங்காத்தால 5:30 மணிக்கு வந்து என் வீட்டு கதவை தட்டுறேன்னா உனக்கு வேற எந்த நாதியும் இல்லைங்கிறது தானே அர்த்தம். அப்புறம் எப்படி திருப்பி கொடுப்ப? அக்கா, என் தலையை அடமாட வச்சாவது நான் பணத்தை திருப்பி கொடுத்துருவேன்க்கா. எனக்கு பணத்தை கொடுங்கக்கா. அப்பதான் என் புருஷ உயிரை காப்பாத்த முடியும்க்கா. உன் தலை என்ன 24 கேரட் தங்கத்தில செஞ்சிருக்கு அடமான வச்சு கொடுக்கறதுக்கு? இத பாரு, நான் ஒண்ணும் நேத்து இன்னைக்கு இந்த தொழில பண்ணல. கிட்டத்தட்ட 15 வருஷமா பண்ணிக்கிட்டு இருக்கேன். யார் திருப்பி தருவாங்க, யார் திருப்பி தர மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும். என்ன கெஞ்சினாலும் நான் உனக்கு பணம் கொடுக்க மாட்டேன். மரியாதையா எடுத்து காலி பண்ணு. காலங்காத்தால மூதேவி மாதிரி வந்து வாச கதவை தட்டுற. போ வெளியே. அக்கா, அக்கா கொஞ்சம் உதவி. எனக்கு என்னம்மா இங்க இருந்தவர இங்க இருந்த பேஷண்டா? அவருக்கு டயாலிசிஸ் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. டயாலிசிஸ் பணம் கட்டாம எப்படி? ஒருத்தர் வந்தாரு, பணம் கட்டினாரு. யார் என்னன்னெல்லாம் சொல்லல. டாக்டரை பார்த்து பேஷண்ட் பேரை சொல்லி உடனே ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்க சொல்லிட்டாரு. பேஷண்டோட நிலைமை ராத்திரி இருந்ததை விட இப்ப ரொம்ப சீரியஸ் ஆகி போச்சு. அதனால டாக்டர் உடனே ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிட்டாரு. யாருங்க பணம் கட்டினாங்க? பணம் கட்டினவரு ரிசப்ஷன் பக்கம் உட்காந்துட்டு இருக்காரு. போய் யார் என்னன்னு கேட்டுங்க. என்னம்மா பாக்குற? உன் புருஷனுக்காக எந்த உதவியும் செய்ய மாட்டேன்னு சொன்னவ இப்ப எதுக்குடா இங்க வந்து பணம் கட்டினான்னு பாக்குறியா? பெத்த அப்ப இல்லையா? அதனாலதான் அம்மா உன் புருஷனை நினைச்சு இல்ல, உன்னை நினைச்சு.
அவனை காப்பாத்த வழி தெரியாம நீ படுற கஷ்டத்தை என்னால பார்த்துக்கிட்டு இருக்க முடியலம்மா. ராத்திரி பூரா நீ தூங்காம இருந்த, விடிஞ்சதும் விடியாதுமா யார்கிட்டயோ கடன் கேட்க நீ வெளியே கிளம்பி போன. பாவம், நீ என்ன பண்ணுவ? என்ன நம்பியே யாரும் கடன் கொடுக்க மாட்டாங்க, உன்னை நம்பியா கொடுக்க போறாங்க? அதான் நீ காலையில கிளம்பி போன அடுத்த நிமிஷமே நானும் என் மேனேஜர் வீட்டுக்கு போய் அவர் கையில காலில் விழுந்து கடன் கேட்டேன். அவரும் என் மேல இறக்கப்பட்டு கொஞ்சம் பணம் கொடுத்தாரு. அதைத்தான் இப்ப இங்க கட்டினேன். நான் கிளம்புறேம்மா. அப்ப ஒரு நிமிஷம். இவ்வளவு தூரம் வந்துட்டீங்க. ஒரே ஒரு தடவை அவரை பார்த்துட்டு போங்கப்பா. நீ படுற கஷ்டத்தை பார்க்க முடியாம தான் நான் இப்ப இங்க வந்தனே தவிர மத்தபடி அவனை பார்க்கறதுக்காக இல்லை.